அம்மா பேசுகிறேம்மா. கிரில் சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு சொல்கிறேன்டம்மா. அது கூடவே கறி மசாலா போட்டுங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, மல்லித்தலை விதை போட்டு நல்லா மெழுகு, சீரகம், சோம்பு நல்லா போட்டு அது கூட சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுங்கடா. காஞ்ச மிளகா போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்கம்மா. அரைச்சிட்டு அது கூட ஒரு கப் அளவுக்கு தயிர் ஊற்றிங்கம்மா. ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி அரைங்கடாம்மா. தண்ணி ஊற்றி அரைக்காதீங்கடா. நல்லா ஒரு சிம்பிளாக எந்த மாவுமே எதுவுமே போடலம்மா. வீட்டில் இருக்கிற கறி மசாலாவே வச்சு அது கூட மஞ்சத்தூள் போட்டு நல்லா போட்டு மிக்சியில் நல்லா வேணும் அரைச்சிடுங்கம்மா. அரைச்சிட்டு நல்லா சிக்கன் நல்லா கை விடுங்கம்மா. மஞ்சத்தூள் போட்டு நல்லா தண்ணியில் கை விட்டு இந்த மசாலா அரைச்சிருக்கிறோம்லம்மா அதை நல்லா தடவி விடுங்கடா. தடவி விட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறினாலும் தப்பு கிடையாது. ஊறிட்டு நல்லா ஊற வச்சுடுங்கடா. ஊற நல்லா உப்பு காரம்லாம் நல்லா சிக்கனில் இறங்கிடும்மா. இறங்கின உடனே நல்லா காரசாரமாக சூப்பராக நல்லா இருந்துடுறாம்மா. இது மாதிரி நாங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்து பார்த்துருக்கோம்டா. எல்லாருக்குமே பிடிக்குதுடாம்மா. இது கூட உள்ளே வந்து அந்த சிக்கன் இது கூடவே அந்த மசாலா இருக்குது இல்லை நம்மக்கிட்ட அது தட்டில் பிசைந்தில்ல அது கூடவே வெங்காயம் பெரிய பெரிய சைஸ் கட் பண்ணிங்கடாம்மா. கொடி பொடியாக குடமிளகா கட் பண்ணிங்கடா. கட் பண்ணிவிட்டு உருளைக்காயும் கட் பண்ணிட்டு அது உள்ளே வச்சுட்டு அதுக்கு வெளியே அதுவும் கொட்டி போயிடுதுமா. கொட்டி போகாது இருக்கிறதுக்காக கொத்தமல்லி வச்சிங்கன்னா அந்த கொத்தமல்லி அந்த ஈட்டுக்கு அந்த கொத்தமல்லி சாறு அதில் இறங்கினா அவ்வளோ நல்லா இருக்கம்மா. லெமன் மட்டும் ஊற்றுனா நல்லா இருக்குதுடாம்மா. லெமனும் போட்டுங்கடா. அந்த அரைக்கும் போதே லெமனை ஊற்றி பிசைஞ்சிடுங்கடா. அதுக்கு மேலே கொஞ்சம் அரை லெமன் இருந்தது மேலே போட்டுட்டு நாங்கள் வீட்டில் அவன் இருந்தது அதில் வச்சேன்டம்மா. இல்லையா நம்ம வீட்டில் தோசைக்கல்ல பெருசாக இருந்துச்சுன்னா கூட ஸ்லோவில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திருப்பி எடுத்திங்கன்னா அதுவும் நல்லா இருக்குண்டாம்மா. நம்ம ஹோட்டலில் தான் போய் கிரில் சிக்கன் சாப்பிட்ணுன்னா வேணாம்மா. வீட்லேயும் நம்மளாலையும் செஞ்சு சாப்பிட முடியும்டா. அது நம்ம வீட்டில் அவன் இருக்கவே அதில் வச்சுருக்குறோம்மா. இல்லைன்னாலும் நம்ம வீட்டு தோசைக்கல்லையே ஸ்லோவில் வச்சுட்டு ஆனால் நிறைய லேட் ஆகும்மா. அது லேட் ஆகிறதுக்குலாம் நமக்கு எதுவும் கிடையாது. நமக்கு பிடிக்கும், நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம லேட் ஆகிறதெல்லாம் பார்க்காதீங்கடாம்மா. வீட்டில் குழந்தை தோசைக்கல் பெரிய கல் வச்சுட்டு கெனக்கல் இருந்ததுன்னா ஸ்லோவில் வச்சு எண்ணெய் ஊற்றி திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக நல்லா மொறுன்னு நல்லா வருண்டாம்மா. கிரில் சிக்கன் ஹோட்டலில் போய் சாப்பிட்ட மாதிரியே இருக்குண்டாம்மா. இது நாங்கள் இருக்கிறதுனால அடிக்கடிக்கு எண்ணெய் தடவிக்கினே இருந்தோம்மா. எண்ணெய் தடவை நல்லாயிருக்கும். எண்ணெய் தடவைனா மொறுப்பாக சூப்பராக நல்லா வருண்டாம்மா. எண்ணெய் ஏற்கனவே நம்ம அந்த மசாலாவில் ஊற்றுறதுனால எண்ணெய் கம்மியாதம்மா பிடிக்குது. அந்த மசாலாவில் ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்காட்டியே மல்லி இதையும் கூட கறி மசாலாக்கும் அந்த வாசனையும் மணமும் நல்லா இருக்குதுமா. புதினா கொத்தமல்லி போட்டு இதை சாப்பிட்டு பாருங்களேன். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குண்டம்மா. நம்ம எங்கேனா வெளியே போய் சாப்பிட்றத விட வீட்லேயே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குண்டம்மா. இது தோசைக்கல்லையும் செய்யலாம். நல்லா எண்ணெய் பெரிய கடாயை வச்சுட்டு கூட எண்ணெய் நிறைய பிடிக்கும். அந்த எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடுமேன்ட்டு நம்ம தோசைக்கல்லையும் செய்யலாம் அவங்களையும் செய்யலண்டம்மா. இதுதாம்மா அம்மாவோட டிப்ஸுடம்மா.